சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஈரானில் வேலையை முடித்துவிட்டு திரும்பும் வழியில் கியூபாவை கையோடு தூக்குவோம். புளோரிடாவில் தனது ஆதரவாளர்களிடையே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடித்த இந்த ஜோக் உலக அரசியலில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. இந்த போரில் சமாதானத்திற்கான கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் வழியாக ஈரான் அனுப்பிய அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என ட்ரம்ப் நிராகரித்துள்ள நிலையில் வளைகுடாவில் மீண்டும் போர்முகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. ஒருபுறம் காசாவின் 2/3 நிலப்பரப்பை இஸ்ரேல் ரகசியமாக ஆக்கிரமித்துள்ள வரைபடம் கசிய, மறுபுறம் அமெரிக்கா எதற்கும் கட்டுப்படாது, இனி நேரடி மோதல் தான் என ஈரான் தளபதி அசாதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் கியூபா நகைச்சுவை ஒரு நிஜமான எச்சரிக்கையா அல்லது ஈரானை அச்சுறுத்துவதற்கான தந்திரமா? இஸ்ரேலின் புதிய ஆரஞ்சு கோடு வரைபடம் காசாவின் எதிர்காலத்தை என்ன செய்ய போகிறது? 64 நாட்களை கடந்தும் ஓயாத இந்த போரில் ஈரானிய தளபதியின் நரக எச்சரிக்கை எப்போது நிஜமாகும்? இவற்றை பற்றிய விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. ஈரான் அமெரிக்க மோதல் 64வது நாளை எட்டியுள்ள நிலையில் சமாதானத்திற்கான புதிய வாய்ப்பு உருவாகுமா என்ற எதிர்பார்ப்பு மீண்டும் மங்கியுள்ளது. தெஹ்ரான் முன்வைத்த புதிய முன்மொழிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருப்பது பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி, கடல்சார் தடைகள், பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் இராணுவ முன்னெச்சரிக்கைகள் ஆகியவை இணைந்து மத்திய கிழக்கை இன்னும் அசாதாரணமான நிலைக்கு தள்ளியுள்ளன. ஈரான் சமீபத்தில் சமாதானத்திற்கான புதிய திட்டத்தை பாகிஸ்தான் வழியாக அமெரிக்காவுக்கு அனுப்பியதாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் அந்த முன்மொழிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகள் உள்ளன என்று டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக கூறியுள்ளார். இப்போது அவசரமாக முடித்துவிட்டால் இன்னும் சில ஆண்டுகளில் இதே பதற்றம் மீண்டும் எழும் என்ற அவரது கருத்து வாஷிங்டன் விரைவான சமரசத்துக்கு தயாராக இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இதனுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரானுக்கு சுங்கம் அல்லது கட்டணம் செலுத்தும் கப்பல்கள் அமெரிக்க தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று வாஷிங்டன் எச்சரித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நீர்வழி மீதான கட்டுப்பாடு இப்போது மோதலின் மையமாக மாறியுள்ளது. ஈரானின் வடமேற்கு சன்ஜான் மாகாணத்தில் வெடிக்காத வெடிபொருட்களை செயலிழக்க செய்யும் நடவடிக்கைகளின் போது 14 வீரர்கள் உயிரிழந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நீடித்து வரும் மோதலும் பல ஆண்டுகளாக பொருளாதார தடைகளும் நாட்டின் மீது அழுத்தம் ஏற்படுத்தி வரும் நிலையில் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி மக்களை பொருளாதார போராட்டத்தின் மூலம் எதிரிகளை தோற்கடிக்க அழைத்துள்ளார். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை ஈரானின் கடலோர பகுதிகளுக்கு அருகிலுள்ள கடற்பரப்புகளில் புதிய விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் அப்பகுதியை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஈரானின் பெட்ரோலிய ஏற்றுமதியுடன் தொடர்புடைய பல நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. குறிப்பாக சீனாவை தளமாக கொண்ட கெங்தாவோ ஹாயே எண்ணெய் முனையம் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தடைக்குட்பட்ட கோடிக்கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து தெஹ்ரானுக்கு பெரும் வருவாய் கிடைக்க உதவியதாக அமெரிக்கா கூறுகிறது. இதனை சீனா ஒருதலைபட்சமாக சட்டவிரோத தடைகள் என நிராகரித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு $8.6 மில்லியன் அதிகமான ராணுவ உபகரண விற்பனைக்கு ஒப்புதல் அளித்திருப்பதும் மத்திய கிழக்கில் ராணுவ சமநிலையை மேலும் பாதிக்கக்கூடிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பங்கேற்றிருந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்காவை விட்டு புறப்பட்ட இந்த கப்பலின் பணி இருமுறை நீடிக்கப்பட்டிருந்தது. நீண்ட கால பணிச்சுமையால் கப்பலும் அதன் பணியாளர்களும் சோர்வடைந்துள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜார்ஜ் H.W. புஷ் ஆகிய 2 விமானம் தாங்கி கப்பல்கள் இன்னும் அப்பகுதியில் தொடர்ந்து பணியில் உள்ளன. இதனால் அமெரிக்காவின் கடற்படை திறன் குறையவில்லை என்று மூலோபாய ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். உள்நாட்டில் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை பற்றி அமெரிக்கர்களிடையே எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. புதிய கருத்து கணிப்பின்படி 61% அமெரிக்கர்கள் ஈரானுக்கு எதிராக ராணுவ பலம் பயன்படுத்தியது தவறு என கருதுகின்றனர். அதேவேளை காங்கிரசிலும் இந்த மோதல் குறித்து அதிகமான கேள்விகள் எழுந்து வருகின்றன. லெபனானின் தென்பகுதியில் போர் நிறுத்தம் அமுலில் இருந்த போதிலும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததாக லெபனானின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபி பெரி போர் நிறுத்தத்தை மறைப்பாக பயன்படுத்தி இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 64வது நாளை எட்டியுள்ள ஈரான் போர் வெறும்
ஏற்படும் இராணுவ மோதலாக இல்லாமல் பொருளாதாரம், எரிசக்தி, கடல்சார் ஆதிக்கம் மற்றும் உலக அரசியலை நேரடியாக பாதிக்கும் பரந்த நெருக்கடியாக மாறியுள்ளது. தெஹ்ரானின் சமாதான முன்மொழிவை ட்ரம்ப் நிராகரித்திருப்பது உடனடி சமரசத்திற்கான வாய்ப்புகளை குறைத்துள்ளது. இதனால் அடுத்த சில நாட்களில் மத்திய கிழக்கின் நிலைமை எந்த திசையிலும் நகரும் என்பது உலக நாடுகள் கவனமாக கண்காணிக்கும் முக்கிய விடயமாக மாறியுள்ளது. ஈரான் விவகாரத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அடுத்த இலக்கு கியூபா தான் என நகைச்சுவையாகவும் அதே சமயம் எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் பேசியுள்ளார். புளோரிடாவில் உள்ள பாம் பீச்சஸ் ஃபோரம் கிளப் தனது ஆதரவாளர்களிடையே பேசிய ட்ரம்ப், ஈரானில் வேலையை முடித்துவிட்டு திரும்பும் வழியில் உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கனை கையோடு அழைத்து வருவோம் என தெரிவித்தார். அந்த கப்பல் கியூபா கடற்கரையில் இருந்து 100 கெஜம் தொலைவில் வந்து நின்றாலே போதும், அவர்கள் உடனடியாக சரணடைந்து விடுவார்கள் என ட்ரம்ப் கிண்டலாக குறிப்பிட்டார். கியூபா நாடு தற்போது பல்வேறு உள்நாட்டு பிரச்சனைகளில் சிக்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய ட்ரம்ப், கியூபாவிற்கு பிரச்சனைகள் உள்ளன, ஆனால் நான் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்து முடிப்பதையே விரும்புகிறேன். முதலில் ஈரானை முடிப்போம், அடுத்து கியூபா தான் என அவர் கூறினார். கடந்த மாதம் கியூபா ஒரு நலிவடைந்த நாடு என வர்ணித்த ட்ரம்ப், அந்நாடு விரைவில் வீழ்ச்சியடையும் என எதிர்ப்பு கூறியிருந்தார். கியூபா வீழ்ச்சியடையும் போது அங்கிருக்கும் நமது மாபெரும் கியூபா அமெரிக்கர்களுக்கு உதவ நாங்கள் அங்கே இருப்போம். கியூபாவை கைப்பற்றும் பெருமையை நான் பெறுவேன் என அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். காசா பகுதியில் ஏற்கனவே நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ராணுவம் தனது ராணுவ கட்டுப்பாட்டு மண்டலங்களை ரகசியமாக விரிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பான புதிய வரைபடங்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேல் வெளியிட்டுள்ள புதிய வரைபடங்களின்படி காசா நிலப்பரப்பின் கிட்டத்தட்ட 3/2 பங்கு இப்போது இஸ்ரேலிய ராணுவத்தின் பல்வேறு நிலைகளிலான கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது. புதிய வரைபடத்தில் குறிக்கப்பட்டுள்ள ஆரஞ்சு கோடு ஏற்கனவே உள்ள மஞ்சள் கோடு போர் நிறுத்த எல்லைக்கு அப்பால் கூடுதல் நிலப்பரப்பை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளதை காட்டுகிறது. இந்த வரைபடங்கள் பகிரங்கமாக வெளியிடப்படாமல் மார்ச் மாதத்தில் உதவி வழங்கும் நிறுவனங்களுக்கு மட்டுமே ரகசியமாக வழங்கப்பட்டுள்ளன. ஆரஞ்சு கோட்டிற்குள் வரும் பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் தடை செய்யப்பட்டுள்ளது. இது மனிதநேய உதவிகளை வழங்குவதில் பெரும் முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விரிவுபடுத்தப்பட்ட மண்டலங்களை இஸ்ரேல் நிரந்தர பாதுகாப்பு வலயமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக பாலஸ்தீன தரப்பில் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு பிறகும் இஸ்ரேல் தனது நிலைகளை விரிவுபடுத்துவது சர்வதேச அளவில் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே காசாவிற்குள் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் இந்த புதிய கட்டுப்பாட்டு மண்டலங்களால் மீண்டும் தங்கள் இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உதவி பொருட்களை பாதுகாப்பாக விநியோகிக்கவும் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்கவுமே இந்த மண்டலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பு வாதாடுகிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வந்த தற்காலிக அமைதி முடிவுக்கு வருகிறது. ஈரானின் அமைதி திட்டத்தை ட்ரம்ப் நிராகரித்துள்ள நிலையில் எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம் என ஈரானிய ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் இன்று சனிக்கிழமை பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய கட்டளை மையத்தை சேர்ந்த தளபதி முகமது ஜாஃபர் ஆசாதி விடுத்துள்ள அறிக்கை பரபரப்பை கிளப்பியுள்ளது. அமெரிக்கா எந்த ஒரு வாக்குறுதிகளுக்கோ அல்லது சர்வதேச ஒப்பந்தங்களுக்கோ கட்டுப்படவில்லை என்பதை ஆதாரங்கள் நிரூபித்துள்ளன என அவர் சாடியுள்ளார். அமெரிக்காவின் தன்னிச்சையான போக்கினால் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் ஒரு நேரடி ராணுவ மோதல் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது என அவர் எச்சரித்துள்ளார். இந்த பேச்சுக்கு பின்னரே ஈரானிய தளபதி ஆசாதியின் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் தலைமையிலான அமைதி முயற்சிகள் தற்போது முட்டுக்கட்டையை எட்டியுள்ளன. மே 1 போர் அதிகார தீர்மான காலக்கெடு முடிந்த நிலையில் ட்ரம்ப் இப்போது சட்ட சிக்கல்கள் இன்றி தாக்குதல் நடத்தும் நிலையில் உள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து ஈரானின் பிடியில் இருப்பதால் அமெரிக்கா தனது கடல்சார் வலிமையை பிரயோகிக்க தயாராகி வருகிறது. இத்துடன் சமூகம் டிவியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.